வியூவர்ஸ், வெல்கம் டு ஹேண்ட்மேட் மேஜிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப க்யூட்டான ஒரு பெங்குயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டாய் மேக்கிங் சீரீஸோட எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி ஹாலோவின் கோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டேக் பண்ணுறேன். ஸோ டூ செக் அவுட் தட். இப்போ வாங்க டாய் மேக்கிங் சீரீஸில் எபிசோட் 2 ஒரு க்யூட் லிட்டில் பெங்குயின் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த க்யூட்டான டால் பெங்குயினை செய்கிறக்கான எசென்ஷியல் திங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் 2 டிஃப்ரெண்ட் கலர் யான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே பிளாங்கி யான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து வெல்வெட் யான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாங்கி யானை நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் அண்ட் பிங்க். அதே மாதிரி நான் வந்து 11 mm ஐஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் நடுவில் இந்த சூயிங் பாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கான சூயிங் பாட்டுக்கு தனியாக ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நான் வந்து 11 mm 2 ஐஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் பிளாங்கி யான்ஸ் எடுத்திருக்கேன். 2 பிளாங்கி யான்ஸ், ஒன்று ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். இந்த ஆரஞ்ச் ஷேட் ஒரு மாதிரி கேரட் ஷேடில் இருக்கும். அது சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். இது அக்ரலிக் யான். அதுக்கப்புறமா நம்ம யான் பண்ணும்போது மார்க் பண்ணுறதுக்காக ஸ்டிச் மார்க்கர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 10 mm உள்ள க்ரோஷெட் ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறமா நமக்கு சேஃப்டி சிசர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கட்டிங்க்கு இவ்வளோ தான். ரொம்ப 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 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஆரஞ்சு கலர் பிளாங்கி யான்லேருந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மேஜிக் ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த மேஜிக் ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மேஜிக் ரிங்குக்கான செப்பரேட் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கிளியராக எந்த மாதிரி மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது 8 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வச்சு மேஜிக் ரிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். நம்ம மேஜிக் ரிங்கில் நம்ம யானை கையில் 2 வாட்டி சுற்றி அதிலிருந்து சிங்கிள் க்ரோஷேட்ஸ் போட்டு ஒரு ரிங் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நான் ஆரஞ்சு கலர் யானில் வந்து காட்டியிருக்கேன். செகண்ட் மெத்தடில் 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சில் இருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போடணும். அதாவது செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷேட்ஸ் நம்ம எவ்வளோ சைஸ் ஆஃப் நமக்கு வந்து ரிங் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இப்போ நான் இந்த வீடியோவில் 8 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மேஜிக் ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மேஜிக் சர்க்கிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரோ 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரோ 2லேருந்து இன்க்ரீஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் போட்டு நான் இந்த ரோவை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரோ 1ல் எனக்கு டோட்டலாக 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரோ 2ஓட எண்டில் எனக்கு டோட்டலாக 16 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ரோ 2ல் நான் ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷேட் அண்ட் அகெயின் அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாகவுமே ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ரோ 2ஓட எண்டில் டோட்டலாக 16 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒவ்வொரு ரோவும் கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்டிச் மார்க்கரை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரோவோட கவுண்ட்டையும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ ரோ 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 3ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச், அதே மாதிரி செகண்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச். அதாவது செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுங்கள். தேர்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச், ஃபோர்த்து ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்னை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 8 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக இந்த ரோவோட எண்டில் எனக்கு 24 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கணும். ஸோ ஒவ்வொரு இதையும் கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. இந்த ரோவில் 8 டைம்ஸ் இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி 24 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு எண்டில் கிடைக்கணும். ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோவோட எண்ட்லேயும் நம்ம ஸ்டிச் மார்க்கரை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ரோ 4 ரோ 3 மாதிரி தான். ஆனால் ரோ 3ல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டிருப்போம். இந்த ரோ 4ல்
ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் அண்ட் செகண்ட் ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது தேர்டு ஸ்டிச்சில் நான் இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது தேர்டு ஸ்டிச்சில் நான் 2 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இந்த பேட்டர்னை நம்ம ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 4 ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னை நான் 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு 32 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து இந்த ரோவோட எண்டில் நமக்கு கிடைக்கும். நான் அகெயின் இந்த ரோவோட பேட்டர்னை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் அண்ட் செகண்ட் ஸ்டிச்சில் தனித்தனியாக ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டு தேர்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச், அதாவது தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ரோவோட எண்டுலேயும் கரெக்டாக அந்த ரோவோட கவுண்ட் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம ரோ 5 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரோ 5ல் 2 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆரஞ்சு கலர், அதோட நம்ம வந்து ஒயிட் கலர் யானை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு 11 ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சு கலரில், அதுக்கப்புறமா 3 ஸ்டிச்சஸ் வந்து ஒயிட், அகெயின் 4 ஸ்டிச்சஸ் ஆரஞ்ச் அண்ட் 3 ஸ்டிச்சஸ் ஒயிட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற 11 ஸ்டிச்சஸ் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஷேடில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். டோட்டலாக இந்த ரோவோட எண்டில் எனக்கு 32 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வேணும். இப்போ வாங்க இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரோ 5ல் ஃபஸ்ட்டு 11 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 11 சிங்கிள் crochet ஸ்டிச், அதாவது 10th ஸ்டிச் முடிச்சுட்டு 11th ஸ்டிச்சில் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ஹூக்ஸில் 2 லூப்ஸாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க த்ரெட்டை. ஸோ அந்த உல்லன் யானில் இருந்து நம்ம ஒயிட் கலர் யானை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதுதான் இன்விசிபிள் கலர் சேஞ்சிங் மெத்தட். இப்போது நீங்கள் ஒயிட் யானில் ஒர்க் பண்ணும்போது ஆரஞ்சு யானை கட் பண்ணிடலாம். இல்லைன்னா நான் வச்ச மாதிரி பேக் சைடில் இந்த ஆரஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டிச் அப்பையும் அதை பேக் சைடில் நல்லா ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சோட பேக் சைடில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் தேர்டு ஸ்டிச்சில் ஒயிட் கலர் யானில் கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணி அந்த தேர்டு ஸ்டிச்சை வந்து இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 4 ஸ்டிச்சை நான் ஒர்க் பண்ணும்போதும் சேம் அந்த ஒயிட் கலர் யானை பின்னாடி ஹோல்ட் பண்ணி நம்ம நாட் போடுறது அது மேலே வச்சு போடுற மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் யானை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய நீட் இருக்காது உங்களுக்கும். இப்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலர் யானில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet ஸ்டிச்சை கம்ப்ளீட்டாக போட்டதுக்கப்புறமா தேர்டு சிங்கிள் crochet ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற 11 ஸ்டிச்சஸையும் ஆரஞ்சு கலரில் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ டோட்டலாக இந்த ரோவோட கவுண்ட் வந்து எனக்கு 32 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒவ்வொரு ரோவும் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் மறக்காமல் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரோ கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம ரோ 6ஓட பேட்டர்ன் பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் யானில் ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 5 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா 2 ஆரஞ்சு கலர் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா 5 ஒயிட் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ், அப்புறம் கடைசியாக அகெயின் 10 ஆரஞ்சு கலர் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரோ 6ஐ crochet பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸை வந்து சிங்கிள் crochet ஸ்டிச்சஸாக போட்டுக்க போகிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் யானில் 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 10th ஸ்டிச்சில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரோவில் போட்ட மாதிரியே தான் 10th ரோவில் ஊக்கு இன்சர்ட் பண்ணி நம்ம ஒயிட் கலர் யானை மாற்றி ஸோ அந்த ஒர்க் யானில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
இப்போது இந்த ஒயிட் கலர் யானில் 5 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ 5 ஸ்டிச்சஸ், அதாவது 5th ஸ்டிச் எண்டில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஆரஞ்சு கலரில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சு கலர் யானில் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டிச்லேயே நம்ம வந்து அகெயின் ஒயிட் கலர் யான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அகெயின் இந்த ஒயிட் யானை யூஸ் பண்ணி 5 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கலாம். அண்ட் எப்பயும் போல் 5th ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் ஆரஞ்சு கலரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோ 6ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் நமக்கு எவ்வளோ அழகாக அந்த பேட்டர்ன் வருது அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இனி நம்ம ஒர்க் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு 3 ரோஸ்மே ரொம்பவே ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். நம்ம இப்போ டோட்டலாக 1 2 3 5 அண்ட் 6 ரோ வரைக்கும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது ரோ 7 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 7 8 அண்ட் 9 3 ரோவுமே சேம் பேட்டர்ன் தான். ரோ 7ஓட பேட்டர்ன் எப்படின்னா, ஆரஞ்சு கலர் யானை வச்சு ஃபஸ்ட்டு 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். 10th ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு 12 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒயிட் கலர் யானில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் 12th ஸ்டிச்சில் அகெயின் கலர் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் யானில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த ரோலையும் சேம் 32 ஸ்டிச்சஸ் தான் வரும். ஸோ இந்த பேட்டர்னை அகெயின் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 7 8 அண்ட் 9th ரோ வரைக்கும் சேம் பேட்டர்ன் தான். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணி போடுங்க. ரோ 7ல் ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ் வந்து 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸாக போட போகிறோம். 10th ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி அடுத்த 12 ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 12th ஸ்டிச்சில் நம்ம அகெயின் இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணி நான் 10 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸை போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு வாட்டி கலர் சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த ரிமைனிங் யானை நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த மாதிரி நாட் போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்னை அகெயின் நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 7 8 அண்ட் 9th ரோ இந்த 3 ரோக்குமே இதே பேட்டர்ன் தான். இப்போ வாங்க நம்ம ரோ 9ஓட எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 9th ரோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு 10th ரோக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 10th ரோலேருந்து நம்ம டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 10th ரோக்கு, அதாவது இப்போ 9th ரோவில் நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்குது. 10th ரோலேருந்து நமக்கு 25 ஸ்டிச்சஸாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த 10th ரோலேருந்து நமக்கு பாடி பார்ட் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு வரும். அதாவது நமக்கு அந்த டம்மி பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பெங்குவினோட டம்மி பார்ட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி கீழே மறுபடியும் பல்கியாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக 9 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நமக்கு ஈவனாக வந்துட்டு அடுத்து இருக்கிற ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்து 2 ரோஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி வரும். பேக் சைடும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பேக் சைடும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலிருந்து கரெக்டாக ஒரு ஈவனாக வந்துட்டு அந்த பர்டிகுலராக டம்மி கிட்ட மட்டும் நமக்கு ஒரு கர்வ் மாதிரி வந்து கண்டினியூ ஆகுது இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம ரோ 10ஓட ஸ்டிச்சஸை பார்த்துக்கலாம். நான் இதில் சொன்ன மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவுமே டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸும் வரப்போகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரோவில் ஃபஸ்ட்டு நான் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 3 சிங்கிள் crochet ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் ஒரு டைம் நீங்கள் டிக்ரிமெண்டல் ஸ்டிச் போட்டு 3 சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அகெயின் ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், அதுக்கப்புறமா 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் யானோட பேட்டர்ன் ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், 3 சிங்கிள் crochet ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச், மறுபடியும் ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், அகெயின் 3 சிங்கிள் crochet ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச், கடைசியாக ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இதுதான் நமக்கு பேட்டர்ன். இந்த ரோக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர் யானில் க்ரோஷேட் பண்ணும்போது செகண்ட் டிக்ரிமெண்டல் ஸ்டிச் நமக்கு கரெக்டாக அந்த ஒயிட் யான் ரோவோட மிடில் பாயிண்டில் வந்து வரும். ஸோ நீங்கள் க்ரோஷேட் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் டிக்ரிமெண்டல் ஸ்டிச் உங்களுக்கு சென்டர் பாயிண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் ஃப்ளோவில் தான்
க்ரோஷேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற யார்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஒயிட் கலர் யார்னில் கடைசியாக போட்ட டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சில் ஆரஞ்சு கலர் யார்ன் இன்சர்ட் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அகெயின் ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்னே தான் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம், பட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ நம்ம இதில் 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் இன் ஈச் ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். இந்த பேட்டர்னை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பேட்டர்னை என் பண்ணும்போதும் நம்ம டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சில் தான் என் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுங்க. எண்ட் ஆஃப் தி ரோவில் நமக்கு 25 ஸ்டிச்சஸ் வந்து இதில் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம 11th ரோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 10th ரோவில் எப்படி ஸ்ட்ரிங்க் ஆச்சு, இனி 11th ரோலேருந்து நமக்கு கொஞ்சம் பல்கியாக இது வந்து மாறும். ஸோ நம்ம வந்து இப்போ தான் லோவர் பாடி பார்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரோ 11 அதுக்கப்புறம் வர எல்லாத்துலேயுமே வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ரோ 11ஓட பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்னை நான் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம 10th ரோ மாதிரியே தான் 11th ரோ. 10th ரோவில் எந்த பொசிஷன்லலாம் நம்ம டிக்ரீஸ் பண்ணமோ அதே பாயிண்ட் அதே பொசிஷனில் நம்ம 11th ரோவில் இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் போட போகிறோம். டிக்ரிமெண்டலுக்கு பதிலாக நம்ம இன்க்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஒயிட் கலர் யார்னை இன்சர்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒயிட் கலர் யார்னில் நம்ம இன்க்ரிமெண்டல் ஸ்டிச், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச், அகெயின் ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச், அண்ட் ஃபைனலாக ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போடுற சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஆரஞ்சு கலர் யார்னை இன்சர்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோடனே இருக்கிற எக்ஸஸான உள்ளன் யானை நம்ம நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் யார்னில் 3 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் இன் ஈச் ஸ்டிச், அப்புறமா ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்னை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரோவோட எண்டில் உங்களுக்கு டோட்டலாக 32 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு இருக்கணும். அதாவது ரோ 9 வரைக்குமே நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. அகெயின் அந்த ஸ்டிச்சை நம்ம 25க்கு மாற்றினோம். ஸோ ரோ 10ல் நமக்கு 25 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம அகெயின் இன்க்ரீஸ் பண்ணி ரோ 11ல் 32 ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ டோட்டலாக 32 ஸ்டிச்சஸ் இன் தி எண்ட் ஆஃப் ரோ 11. அது வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரோ 12ஓட பேட்டர்ன் பார்த்துடலாம். ஆரஞ்சு கலர் யானை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரிமெண்டல் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் இன் ஈச் ஸ்டிச். இந்த பேட்டர்னை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச், அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷேட் பேட்டர்ன் இன் ஈச் ஸ்டிச். இந்த பேட்டர்ன் 2 டைம்ஸ் போட்டதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச், 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ், மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச், அகெயின் 2 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச், 3 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஸோ இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ கரெக்டாக கேப்ஷன்ஸை செக் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். நான் கேப்ஷன்ஸில் எல்லா ஸ்டெப்போட ஸ்டிச்சஸ் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகெயின் நம்ம ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் 4 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் இன் ஈச் ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச். இந்த ஸ்டெப்பை நம்ம 2 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரோ 12ஓட எண்டில் நமக்கு டோட்டலாக 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ நம்ம ரோ 11ல் 32 ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். ஸோ அதிலிருந்து நம்ம ரோ 12ல் ஒரு 8 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி 40 ஸ்டிச்சஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாமே கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ரோவில் ரோ நம்பர் 13, 14 அண்ட் 15 3 ரோவுமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இந்த ரோவில் நம்ம எந்த விதமான இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டோட்டலாக நமக்கு ரோ 12ஓட எண்டில் 40 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ 40 ஸ்டிச்சஸில் 24 ஆரஞ்சு கலர் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா 60 ஒயிட் கலர் யார்ன் ஸ்டிச்சஸ் இருக்கும்.
இப்போது இந்த பேட்டர்னில் நம்ம 1 சிங்கிள் crochet ஸ்டிச் இன் ஈச் ஸ்டிச் அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க ஆரஞ்சு கலர் யான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 12 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இன் ஈச் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ 12 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி நான் 16 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறேன். அகெயின் கலர் சேஞ்ச் பண்ணி ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணி அதில் 12 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோவோட எண்டில் டோட்டலாக நமக்கு 40 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் இந்த பேட்டர்ன் முடிச்சதுக்கப்புறமா 40 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கா அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் பேட்டர்னை தான் நான் அகெயின் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு 13, 14 அண்ட் 15 3 ரோக்குமே சேம் பேட்டர்ன் தான். எல்லா ரோவும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 40 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்காங்கிறது கவுண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் 2 பார்ட்ஸாக இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவை நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காம அதையும் விசிட் பண்ணிப்பேன். அண்ட் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.